நமக்கு கிடைச்ச இந்த விண்டேஜ் கேமராக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்த்தலாம். யாக்ஷிகா நோவா கேம் அப்படிங்கிறது இதோட ரியல் நேம். ஸோ இது வந்து ஒரு விண்டேஜான கேமரான்னு சொல்லலாம். பழைய ஃபிலிமோட்டோகிராஃபி கேமரா. இதில் என்னென்ன ஸ்பெஷலான திங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணணும் இல்லையா? இந்த ஓப்பன் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இது ரொம்ப காலமா மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே நல்லாவே கரோட் ஆயிட்டு இருக்கு. இந்த கரோட் ஆனது கூட பிரச்சனை இல்ல. இங்க ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஈஸியா பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டில் ஆகுற மாரி தான் இருக்கு. அது மாரி உடையிற ஒரு வகையான எலும்பு மாரி தான் இருக்கும். இத அன்ஸ்க்ரூ பண்றதே ரொம்ப 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 கஷ்டம். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். இல்ல அப்டின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணியோ, இல்ல வேற ஏதாவது சிந்தெடிக் மெட்டல் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இத வந்து அன்ஸ்க்ரூ பண்ற மாரி இருக்கும். அதையும் தாண்டி வொர்க் ஆகல அப்டின்னா, நாம வந்து பிளக் பண்ற மாரி தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு பிளக் பண்ணோம் அப்டின்னா, அங்க எங்க பிடிச்சிருந்தாலும் சரி வந்துரும். ஆனா இது ஒரு ரிஸ்கியான மூவ் தான். இதெல்லாம் பண்ண வேணாம்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கட் ஆகுற போர்ஷன்லாம் நாம அந்த க்ளூவிங் போர்ஷன் தான் யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணலாம். ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா, டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப காலமா மண்ணுக்குள்ளே இருந்தனால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பூச்சி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, மேல ஏகப்பட்ட கரோஷன், டஸ்ட்டு எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். லென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, உட்டு வச்சிருக்காங்க. மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்க பல இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் விழுற மாரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணா தான், நம்ம ஓரளவுக்கு இத ரிஸ்டோர் பண்றோம். இல்ல இந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸ எடுத்து சொல்றோம் அப்படின்னாலும் கிளீனா இருக்கும். ஸோ இத கிளீன் பண்ணலாம் நான் ட்ரை பண்றேன். இது எல்லா பார்ட்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணி பாருங்க இந்த டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? நான் ஒரு வாட்டருக்குள்ள வந்து சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாட்டர்ல பார்த்தீங்கன்னா, சில பல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். இந்த கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த வகையான டஸ்ட் ஃபார்மேஷன எடுத்துரும். சின்ன சின்ன இடங்கள்ல கரோட் ஆனத எடுத்துரும். ரிஸ்டோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து கிளீன் பண்ணா தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால ஒரு 4 ஹார்ஸ் டூ 5 ஹார்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் தொடச்சிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ என்னதான் நம்ம உள்ள வச்சு கிளீன் பண்ணாலும் ஓரளவுக்கு டஸ்ட் ஃபார்மேஷன் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த யாக்ஷிகா நோவா கேம்ல பார்த்தீங்கன்னா 2 வகையான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இதோட க்ளோசிங் லெட் தான். இந்த க்ளோசிங் லெட் முன்னலாம் வந்து கிடைக்காது. சில இடங்கள்ல தான் இருக்கும். இந்த க்ளோசிங் லெட்லயும் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இது க்ளோஸ் ஆயிருக்கும்போது நம்மளால ஸ்னாப் பண்ணாலும் அங்க ஃபிலிம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஷட்டர் வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இது வந்து கிளிக்கிங் ஷட்டர் இல்ல, க்ளோசிங் ஷட்டர். இதே போல பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷனும் இருக்கும். ஃபிளாஷ் எப்பயாவது வேணுமா, எப்பவுமே வேணுமா, இல்ல ஆஃப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாரி. ஒன் டைம் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆயிரும். ஆனா இங்க டெம்பரவரியா அத ஆன் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. தென் ஃபிலிம நம்ம வந்து கேப்சர் பண்ணும்போது, அந்த ஃபிலிம் கரெக்ட்டா எந்த ஃப்ரேம வந்து கேப்சர் பண்ண போகுது அப்படிங்கிறத எடுக்கணும் இல்லையா? இப்போ மொபைல்ல வந்து நம்ம டிஸ்ப்ளேல பார்க்குறோம். இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் தான் வந்து கேப்சர் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? அத இங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. இங்க ஒரு வகையான லென்ஸ் இருக்கும். கான்கேவ், கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2மே பார்த்தீங்கன்னா, இங்க அப்ளை ஆகும். அது ஒரு ஆப்ஜெக்ட்ட ரொம்ப அழகா உங்களுக்கு ப்ரிசைஸா எடுத்துரும். இந்த சின்ன கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரேமே தெரியும். நீங்க பழைய கல்யாண வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, மேடை ரொம்ப பெருசா இருக்கும். அவர் லாங் டிஸ்டன்ஸ்ல போறாரு அப்டின்னா, அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளைய தாண்டி கரெக்ட்டா இந்த கார்னர் டூ அந்த கார்னர் எந்தெந்த பெர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த 3 லென்ஸுமே அழகா வந்து நமக்கு சொல்லும். இது கான்கேவ், கான்வெக்ஸ் கரெக்ட்டா அந்த ஒரு பூத கண்ணாடி மாரி அழகா இருக்கும். இது மூலியமா ஈஸியா ஸ்னாப் பண்ணிக்க முடியும். உள்ள வந்து ஃபிலிம் போடுற இந்த வகையான சேம்பர் பார்த்தீங்கன்னா, மல்டிபிளான கம்பார்ட்மென்ட்டோட கலந்திருக்கும்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேமராவும் மேனுஃபேக்சர் பண்ணும்போது, இங்க மேனுஃபேக்சரிங் ஐடி வந்து குடுப்பாங்க. அதாவது இந்த கேமரா செக்ஷன்ல எத்தன கேமரா வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும், பிளஸ் பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து இது வந்து எங்க மைனஸ் ஆகுதா, பிளஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அண்ட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூனிக்கான ஐடி வேணும் இல்லையா? அதுக்காகவும் இத மென்ஷன் பண்ணுவாங்க. தென் கிளிக்கிங் கப் வந்து ஸ்ப்ரிங் வச்சிருக்க மாட்டாங்க. பிளாஸ்டிக்கே ஸ்ப்ரிங்கா யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு இத ஆன் பண்றதுக்கும், ஆஃப் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இது ஃபிக்ஸ்டு மோட்டர் தான். ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் வந்து ரொட்டேட்டிங்க்கான ஆப்ஷன் வந்து எடுக்கும். பழைய வந்து ஃபிலிம் போயிட்டு, புது ஃபிலிம் வந்து அந்த இடத்துல வந்து ரொட்டேட் ஆகும். ஒரு டைம் சரியா வச்சிட்டோம்னா போதும். 24 ஃபோட்டோஸ் எடுக்கிறோம்னா, 24 ஃபோட்டோஸும் அந்த வகையான ஃப்ரேம்க்குள்ள வந்து வந்துரும்னு சொல்லலாம். ஸோ அது எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. தப்பா வச்சா மட்டும் தான் பிரச்சனை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஷட்டர் பட்டன் குடுத்திருப்பாங்க. இந்த ஷட்டர் பட்டன் உங்களுக்கு அதிகமான வெளிச்சம் உள்ள வராம, சரியான வெளிச்சம் உள்ள வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி, அந்த இடங்கள்ல இமேஜ அழகா கேப்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிரும்னு சொல்லலாம். இதான் ப்ராசஸிங் யூனிட். சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது வந்து எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா குடுக்கும். அந்த நேரங்கள்ல ஃபிளாஷும் கண்ட்ரோல்ல இருக்கும். அதே நேரத்துல ஷட்டரும் கண்ட்ரோல்ல இருக்கும்.
ஃபிலிம் ரோல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அது ஒரு அடிப்படையான விஷயம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வகையான நியான் லைட்ன்னு சொல்லுவாங்க. இந்த நியான் டியூப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்ப்ரஸ்டா இருக்கும். பழைய டியூப் லைட் இருக்கும் இல்லையா? அத வந்து சின்ன ஃபார்மேஷன்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதுதான் டோட்டல் போர்டேங்க. இந்த போர்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகுது. இது கலர் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் எடுத்துக்கும். இந்த மிஷின்ஸ் எல்லாமே சரியா வொர்க் ஆனா தான், நமக்கு ஒரு ஃபோட்டோ தெளிவா விழும். அதுலயும் அங்கங்க ஏதாவது ஆடிருச்சுன்னா, அப்ப ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். ஆனா, இந்த வகையான கேமரால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அப்பவே இருந்திருக்கு. இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இப்ப இருக்க அளவுக்குலாம் டெக்னாலஜியா இருக்காது. அப்போ ஒரு ஷேக் பண்ணி நிறுத்துறீங்க அப்படின்னா, நிறுத்துன ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஸ்டேபிள் ஆகும்போது எடுத்துறலாம். இதுதான் அப்ப இருந்த ஆட்டோ ஃபோக்கஸ். இப்ப வந்து 1 செகண்ட்லயே நம்மளால நிறுத்த முடியும். ஆனா, அப்ப கஷ்டம். இந்த லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இன்சைட் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இந்த லென்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த இமேஜ் வந்து கேப்சர் ஆகுது சொல்லலாம். இது ஒரு வகையான கான்கேவ் லென்ஸ் தான். ஆனா, ஆப்போசிட்ல இருக்க லென்ஸ் மூலியமா இது கான்வெக்ஸ் ஆகி கரெக்ட்டா உங்களுக்கு ஈக்குவலான ஃப்ரேம்ல ஒரு வைடர் ஆங்கிள் சொல்லுவோம்ல, அந்த வைடர் ஆங்கிள வந்து சரியான லூப்ல வந்து பிடிச்சு தரும்னு சொல்லலாம். நான் முடிஞ்சா இந்த லென்ஸ யூஸ் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்றேன். எப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம கேமரால இத வந்து அட்டாச் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நான் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. அது பண்ணா நல்லா வருமான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ட்ரை தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு அதனால தான் இத வந்து உடைக்காம வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. பட் வேணாம். அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. தென் இங்க நம்ம எவ்வளோ ஃபிலிம் ரோல் கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ரோல்ல இருக்கு அப்படிங்கும்போது நாம பார்க்க முடியும். அதாவது நம்ம எத்தன கிளிக் பண்ணியிருக்கோம், இன்னும் எத்தன ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே ஒரு டினோட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஃபிலிம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ணிறணும். ரீசெட் பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபிலிம் மூவ் ஆகுறப்ப இதுவுமே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகுறப்ப நம்ம எவ்வளோ வகையான ஃபிலிம்ஸ் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அந்த ஃபோட்டோஸ் எந்த ரேஷியோல இருக்கு, தென் நியூ ஃபிலிம் நம்ம சேஞ்ச் பண்ணுமான்னு சொல்றோம். உள்ள இருக்க இந்த வகையான கியர் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபிலிம மாத்துறதுக்கும், அதே நேரத்தில நமக்கு இன்டிமேஷனா குடுக்குறதுக்கும் இருக்கும். இது எக்ஸசிவான வெயிட் பிளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராவோட லென்ஸ வந்து கேப்சர் பண்றதுக்கு அந்த அதிர்வ உள்வாங்கறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே. அப்போ அவ்ளோ விஷயம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்ளோ விஷயங்கள் தேவ. இத்தன மெக்கானிசமும் ஒரே நேரத்தில சரியா வேலை செஞ்சா மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இது உள்ள இருக்க இன்னர் ஸ்க்ரூஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? உங்க ஃப்ரேம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு. அதுக்கான சின்ன லென்ஸ் அண்ட் இது கிளிக்கிங் ஷட்டர் பட்டனு. தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வகையான ஃபிலிம் ரோல் கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? ஒவ்வொரு ஃபிலிம் ரோலும் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? அதுக்கான கொக்கிக்கான அந்த ரொட்டேட்டர் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதுதான் டோட்டலாவே. ஸோ இத பத்திரமா வைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு கேமராவும் கேட்டிருக்கேன். அந்த கேமராவும், இந்த கேமராவும் லிட்டரலி ஒரே மாடல் தான். ஸோ இத ரிஸ்டோரும் பண்ண முடியும்னு தோணுது. ஸோ பத்திரமா நம்ம வந்து பாக்ஸ்குள்ள வச்சுட்டு, இந்த வீடியோ உண்மையாலுமே நல்ல ரீச் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இதோட பார்ட் 2 வீடியோல இத ரிஸ்டோர் பண்றத நான் லைவா காமிக்கிறேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். பட் இந்த வீடியோ நல்லா போனா தான். எல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எது யாருக்கு பிடிக்கும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால பத்திரமா வச்சிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.